மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு அழகான அதே சமயத்தில் ஹெல்த்தியான நட்ஸ் சாக்லேட் தான் இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 7 பேரிச்சம்பழம் கொட்டை இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் டேட்ஸாக இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 50 கிராம் சாக்லேட்டை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட பேரிச்சம்பழம் ஊறினதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு 7 வால்நட் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் கப் கேக் பண்ணுவோம்ல அந்த மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட சாக்லேட் பண்ணுவோம்ல அந்த மோல்டு இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல உங்களோட டார்க் சாக்லேட்டை எடுத்து இதுக்குள்ளே ஊற்றுங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸ் சாக்லேட்டை மறுபடியும் இதே பவுலில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் மிக்ஸை எடுத்து இதுக்குள்ளே போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களோட டார்க் சாக்லேட்டை எடுத்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்து அன்மோல்டு பண்ணிங்கன்னா உங்களோட கப் கேக் ஷேப்பில் இருக்கிற நட்ஸ் சாக்லேட் ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும்.